குடுக்கறது கெட்டதுன்னு சொன்னானே அவன் ஒரு மட. கங்கா ஸ்நானம் ஊத்துனதான் ஊத்துனே, வெந்நீரா ஊத்தப்படாதோ, குளிரதோ இல்லையோ. குளிர்றதா போய் சொல்றேன். அதான் குளிர் விட்டு போயிடுச்சேன். இல்லன்னா கொள்ளிக்கட்டை வாயில வச்சுட்டு குப்பு குப்புன்னு புக விடுவேடா. எத்தனை நாளா சுருட்டு பிடிக்கிறேன். அடி அசடு, இது சுருட்டு இல்லடி, சிகரெட். எந்த கர்மமா இருந்தா என்ன, எல்லாம் கூட்டி எடுப்பு மாதிரி தான் குமையிறது. ஏய் மண்டு மண்டு, ஜெனரல் நாலேஜ்ல 0 நோக்கு, எஸ்எஸ்எல்சில 70 மார்க் போட்டா. இதெல்லாம் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தானா இல்லையோ, அப்போ பழக்கமாயிடுச்சு. நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருந்ததுதான் நினைச்சேன். பிடிச்சிட்டு இருந்தால இப்பதான் தெரியுது. இப்போ என்னடி ஆயிடுச்சு? இன்னும் என்ன ஆகணும்? நீங்க தீவட்டிய வாயில எரிய விட்டு இருக்கிறத எங்க தோப்பனார் பாக்காருன்னா தீர்ந்தது. ஏய் கங்கா, என்ன 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 புக விடுறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டாரா? அடி அசம்பந்தம், அதுக்கு மாமா ஒண்ணும் மடி செஞ்சில்லடி, அவரு லௌகிகம் புரிஞ்சவர். அதுக்காக கண்ணத்தனமா தப்பு பண்ற உங்களுக்கு என்ன கன்னிகாதன பண்ணுவாளா? நோக்கேண்டி அந்த கவலை. நான் உங்க ஆத்து மாப்பிள்ளை ஆகத்தான் போறேன், நீ எங்க ஆத்து மாட்டு பொண்ணு ஆகத்தான் போற. சுலபமா சொல்லிட்டு உன் தோப்புனார்கிட்ட சம்மதம் வாங்க நீக்கு தோது தெரியுண்டி. அது எப்படி? அதான் அபிஷேகம் பண்ணிட்டியே, இதே அஸ்திவாரமா வச்சு என்ன பண்றேன் பாரு. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். ரங்கமணி எழுந்திருப்பா. உஞ்சிவர்த்தி செய்யச்சு அவ பாதத்தை நமஸ்காரம் பண்ணா நினைச்சது நடக்கும்னு சொல்லுவா. ரங்கமணி, பெரியவா ஆசீர்வாதமும் பகவானுடைய அனுகிரகமும் நோக்கி இன்னைக்கு உண்டு. நீ நினைச்சதே அடைஞ்சு தீர்காயுசா சௌபாக்கியமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்றப்பா. மாமா, என்னுடைய ஆசை என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே. ஆசீர்வாதம் பண்றதுதான் என் வேலை, நிறைவேற்றுறது பகவான் ஆச்சே. பகவான் நிறைவேற்றுவான்னு கண்ணு புத்துன்னு கும்பிட்டா போதுமா? பெத்தவங்க சம்மதிக்கணுமே. ரங்கமணி என்ன சொல்ற? மாமா, நானும் ஒரு பொண்ணும் பால்ய பிராயத்துல இருந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியம் வச்சுட்டு இருக்கோம். அப்படியா? பேஷ் பேஷ். உன்னை புருஷனை அடைய அவ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? உங்க மக கங்காதா மாமா. அவசரப்பட்டு வேற எதுவும் சொல்லாதே. இப்போதான் ஆசைப்பட்டது அடையணும் நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண மறந்துடாதே. ரங்கமணி, இது நான் எதிர்பார்க்காத விஷயம் தானே தவிர எதிர்க்கிற விஷயம் இல்லை. ஆனா வேற எதுவும் சொல்லாதே, வேற எதுவும் சொல்லாதே. நான் வரேன் மாமா. கங்கா, கங்கா, இப்படியா கரகாட்ட மாட்ட சுத்துறதே? மயக்கமே வந்துடுது. மயக்கமா? ஐயோ வரப்படாத, கவலை இருக்கு. தோல் கொடுக்க இருக்கு. ஐயோ ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பா? யாராவதா? இனி ஒரு பையன் ஒண்ணும் பேச முடியாது. லைசன்ஸ் அப்ளை பண்ணி சாங்ஷன் ஆயிடுச்சு தெரியுமோ? என்ன சொல்றேன் புரியல? உன் தோப்புனார் போய் மாமா அண்ணே ஏண்டா அண்ணார், கல்யாணம் அண்ணன், பொண்ணாடா அண்ணார், கங்கா அண்ணே. ஐயோ, அப்புறம் மீதிய சொல்றதுக்குள்ள சூரிய பாடான்னுட்டாரு. நான் வரேன். எங்க போறேன்? வாஞ்சேயர்கிட்ட போய் பஞ்சாங்கம் பாக்குறதுல இருந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு பூந்தி லட்டு பிடிக்கிற வரைக்கும் கவனிச்சாகணுமே. சாந்தி முகூர்த்தமா? நீ என்ன 5 வயசு பிஞ்சா 5.75 அடி நிக்கிறியே, இது கூட புரியல? வா. கங்கா, ஆண்டவன் இந்த ஆத்தங்கரையும் அழகான வயக்காட்டியும் எதுக்கு படிச்சிருக்கான் தெரியுமா? விவசாயம் பண்ண. வெங்காயம் பண்ண படி. இவள வெறும் விவசாயம் இல்லடி, காதல் விவசாயம் பண்ண. விடுங்க, பாதி கிணறுதான் தாண்டி இருக்கு, அதுக்குள்ள பரபரப்பா. ஓஹோ, எங்க ஆத்துல சம்மதிப்பாடான்னு சந்தேகப்படுறியா? அவ பச்சை கொடி தச்சு வச்சு பல காலமாச்சு. எதுக்கு?
நான் கல்யாணம் சொன்ன உடனே காட்டுறது தான். அப்படின்னா நான் மனக்கோலத்தோட வர போறேன், நீ உங்க ஆத்துல மாக்கோலத்தை போட்டுது. வர ஏன்னா கல்கத்தாவில் இருக்க ரெங்கமணியோடைய தோப்பனா கல்யாணத்துக்கு சம்மதிச்சு வர்றேன்னு கடுதாசி போட்டிருக்காரு. எல்லாம் பரபரன்னு நடக்கிறத பார்த்தா நீக்கு பயமா இருக்கு. பணத்துக்கு என்னென்ன பண்ண போறே? அதான் நிலத்தை வைக்கிறதா தீர்மானிச்சிட்டோமே. ஆமா, நீங்க விக்கிறதா தீர்மானிச்சுட்டேன். வாங்குறதா இன்னும் யாரும் தீர்மானம் இல்லையே. ஐயோ, பெரிய இடத்து சம்பந்தம் திடீர்னு தேதியை வச்சுட்டாள்னா என்ன பண்றது? அபிராமி, கெங்காவோட கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் குதிரும்னு நினைச்சோமா, இல்ல இவ்வளவு பெரிய இடத்து மாப்பிள்ள தான் வாய்ப்பான்னு கண்டமா? கற்பனைக்கு வராததெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடத்தி காட்ட அந்த ஈஸ்வரன் கெங்காவோட கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுவானா என்ன? அம்மா அம்மா, என்னடி இது பொய்க்கால் குதிரை மாதிரி ஆடிட்டு வர்ற? அகடு என்ன ஈசின்னு இருக்க? காசு பாத்தி மறுநாள் இட்டு விட்டா. மருதானியா இப்ப இருக்குதெல்லாம்? இன்னைக்கு கல்யாணம் ஆக போறது இல்லையோ, அதுக்காகத்தான். நல்லா இருக்கா? ஐயோ, உள்ள சாப்பிடாதா? ஏண்டி, நோக்கு மருதாணி வச்சுக்கணும்னு ஆசை இருந்தா என்னன்னு சொல்லப்படாதோ? நான் வச்சு விட்டுருப்பேனே. அதனால என்னன்னா? என்னடி அதனால? ஆசைடு, நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. இந்த கையில எப்படி சாப்பிடுவ? ஆமா ஆமாமா, உன் கையில நீயே எனக்கு ஊட்டி விடுவியா? நான் சாப்பிடுவேனா? புக்காத்துக்கு போற வயசு ஆயிடுச்சு நோக்கு, இன்னும் என் கையால ஊட்டி விடணுமா? ஈஸ்வரா ஈஸ்வரா, வா. மனக்கோலம் வரப்போறதுங்கிற நம்பிக்கையில மருதாணி இட்டு இருக்கா குழந்தை. பிரம்மாவோட எழுத்தாணி என்ன எழுதிருக்கோ தெரியலையே ஈஸ்வரா. தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். தெருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். மாமி, என்ன இது? பிக்ஷா வாங்கணும். தானியத்தை போட வேண்டிய செம்புல இப்படி தனத்தை கொண்டு வந்து கொட்டிருக்கேளே. சுந்தரேஷா, காசிக்கு போகணும், கங்கையில தீர்த்தம் ஆடணும், விஸ்வநாதன் தரிசனம் பண்ணிட்டு அங்கேயே கட்டையை போடணும். அப்பதான் போற கதிக்கு புண்ணியம் கிடைக்கும்னு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்தேன். அப்படி உண்டியில சேர்த்த பணத்தை எல்லாம் உஞ்சவிருத்தி செம்புல வந்து போட்டுட்டேளே மாமி. அப்பா, நான் கங்கையிலோட தண்ணீர்ல முழுகிறத விட கங்காவை கண்ணீர்ல முழுகாம காப்பாத்துதான் புரியவன புரிஞ்சுட்டேன்டா. மாமி, என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல மாமி. கால் காசு கை நீட்டி வாங்கி அறியாதவன் நீ. உஞ்சவருத்தியில் பிக்ஷாவந்தனம் பண்ணப்பட்ட பொருளை திருப்பி தரப்படாதுன்ற சம்பிரதாயத்தை நீ மீற மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் கொண்டு வந்து போட்டேன். மாமி, கங்கா கழுத்து நிறைஞ்ச மாங்கல்யத்தோடையும் மனசு நிறைஞ்ச சந்தோஷத்தோடையும் வாழட்டும் அப்பா, வாழட்டும். நான் வரேன். என்ன ஏன் உங்க முகத்துல சொல்லிக்கிறாப்புல இருந்தது மூக்க ஒண்ணுதான், அது கூட ஆபத்து வந்துடுதா? ஏங்க பூனை ஏதாவது மூட்டை கருவாடு கமத்துல கம்மி எடுத்தா? அது இல்லைங்க, எங்க ஆத்துல பசுமாடு இருந்ததோ இல்லையோ? பசுமாடா? நான் பாக்குறதுக்கு எருமை மாடுலாம் இருந்தது. அது எருமாடு இல்ல காணோம், என் ஆத்துக்காரி தூரத்துல இருந்து பாக்குற போது அவன் அப்படிதான் தெரியவா. சரி, விஷயத்துக்கு வரோம். நம்ம ஆத்து பசு கொஞ்ச நாளா பால் கறக்கிறேன் காணும். பக்கத்து ஆத்துல பஞ்சு இருக்காருன்னு யோஜனை கேட்டேன். அதுக்கு அவர் என்னன்னு சொல்லணும். பசுமாட்டுக்கு புண்ணாக்கு பதிலா பூந்தி வைக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையா காணும். சங்கீதம் கேட்டா பசு நன்னா பால் கறக்கும்னு சொன்னார். நானும் அதை நம்பிட்டேன். அப்புறம்
இன்னைக்கு காத்தால 5 பசுவுக்கு முன்னால உட்காந்து சங்கீதம் ஆட ஆரம்பிச்சேன். நானும் சொம்ப எடுத்துட்டு நாள் கடக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். என்ன இருந்தது அப்படின்னு ஒரு உதை எடைக்கு எடை சதபிக்கிற மாதிரி. போய் அஞ்சு வராருங்க. அவன் கொடுமை தாங்காம தானே நான் இங்க வந்தேன். அவன் இங்கேயும் வரானு. போய் நீ கவலைப்படாது, நீ ஒளிஞ்சுப்போ. அந்த பையன் வந்தானா பார்த்து பாராம போயிடுவான். இங்கேதான் நின்னுப்பான். இதுக்கு முன்ஜாக்கிரதையா இந்த முள்ள இங்க போட்டு போடும். ஆமா போடும். பார்த்து வாரு. மாடிக்கிட்டு மாடிக்கிட்டு எடுத்து விடுறேன், எடுத்து விடுறேன். கழுதைகள், நாய்கள், இவன் கண்ணே தெரியல. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், எனக்கு இந்த முள்ளே ஆயுதம். வாடியம்மா அடாடா, பார்த்து வரப்படாதா, நானே எடுத்து விட்டுருப்பேன். சாமி நீங்களா? அடாடா, ஆபத்துக்கு பாவம் இல்ல, அவசரத்துக்கு பேரம் இல்ல. என்ன டான்ஸ் ஆடின்னு இருக்க? என் தலைய பிடிச்சுக்கோ, நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. எங்க ஆத்துக்காரிக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் என் குடுமையை கெடுத்துருக்கேன். ரொம்ப சிரமமா இருக்கு. சாமி ரொம்ப ரொம்ப கும்பிடுறேங்க. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு பவுனு. பவுனா? நீ குலுங்கி நடக்கிறது கோபுஜான் மாதிரி இருக்கு. காதலுக்கு தூது வந்த முள்ளே, நல்ல கிழவியா பார்த்து குத்து. என்னடா அது? முள்ளு பார்த்து வரப்படாது, கண்ணு தலையில இருக்கு. கரையில முள்ளு இருக்க. பாளையத்தான் போறாள. ஆமா, ஒரு நாட்டுக்கட்ட நல்ல ஐட்டம். யாரு அவ? தெரியாது. அவதான் என் பொண்டா. கண்ணு தெரியல, இப்படி அவசரமா வந்து தட்டி விட்டுட்டல. I am very sorry. பெரிய சாவி. ஏய் அடே கங்கா, அது ஆரா நினைச்சிட்டு அப்படி பேசிட்டு இருக்கே. யாரா? என்னது யாரா? இவர்தான் என்னுடைய அண்ணா, ரங்கமணியோட தோப்பனார். உனக்கு வருங்கால மாமனார்மா. ஐயோ, என்னடா பொண்ணு பெரிய வாயாடியா இருப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா. வாங்க வாங்க, குழந்தை ஏதோ தெரியாதனமா பேசிட்டா. நீங்க பிரம்மபுரம் சுந்தரேசையர் இல்ல? ஆமா, நானே தான். இந்த ஊருக்கு எப்ப வந்தீங்க? 16 வருஷம் ஆச்சு. ஓ, என்ன யாருன்னு தெரியுறதா? தெரியுது, இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத். அப்போ இதுதானே அந்த குழந்தை? ஆமா, அதே குழந்தை தான். இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காது. ஏன் நடக்காது? எதுக்காக இந்த கல்யாணம் நடக்காது சொல்லுங்க. கேக்குறானே சொல்லுங்க. சொல்றது என்ன? அந்த கங்கா சுந்தரேசையரோட மகளே இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு பிராமண பொண்ணும் இல்ல. இதையெல்லாம் கூட மன்னிச்சு அவளைய மாட்டு பொண்ணா ஏத்துக்க நான் தயார். ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதை நினைச்சாதான் என் நெஞ்சு கொதிக்குது. ஏ ரங்கமணி, எந்த பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டணும்னு ஆசைப்படுறியோ அந்த பொண்ணு ஹரிஜன பொண்ணு. விஷயம் வேண்டாண்டா, நாக்கு இருக்குங்கிறதுக்காக நாராசமான வார்த்தைகளை பேசாத. அவசரப்பட்ட ஒரு அப்பால் பொண்ணுடைய வாழ்க்கையை கழிச்சுடாத. ஏமா வீணா ஆசைப்படுற? என் புள்ள கல்யாணத்தை பிரமாணமா நடத்தணும், தான் விரும்பின பொண்ணையே அடைஞ்சு அவன் சந்தோஷமா வாழணும்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன்னு உனக்கே தெரியும். அப்படிப்பட்ட நானே சொல்றேன்னா அது உண்மையா தான் இருக்குமா? அது உண்மைதாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என் கண்ணால கண்ட காட்சிக்கு சாட்சி வேற என்னடா வேணும்? கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்க. சொல்றேன். 16 வருஷத்துக்கு முன்னால பிரம்மபுரங்கிற ஊர்ல நான் இன்ஸ்பெக்டரா இருந்தேன். அப்ப அங்க இருந்த ஒரு சுகர் ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்துறது காளிங்கிற ஒரு ஹரிஜன தொழிலாளி. திடீர்னு ஒரு நாள் அந்த சுகர் ஃபேக்டரி கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செஞ்சது காளிதான்னு தெரிஞ்சு அவரை பிடிக்கிறதுக்காக விரட்டிக்கிட்டு போனேன்.